ஹியூமன் போடியமுடன் இணைந்து ஹவுஸ் ஆஃப் சிப்பார் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 12 எபிசோட் 2 விபரீதமான சவாரி விளையாட்டு. அடிமை அப்படின்னா என்ன? அடிமையா இருக்கிறதுனா என்ன? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கறது. ஒரு மனுஷங்கிட்ட தங்களை ஒப்பு கொடுக்கிற நாயையோ கோழியையோ மாட்டையோ நாம அடிமைன்னு சொல்றதில்ல. மனுஷங்களை பார்த்துதான் அப்படி சொல்றோம். ஏன்னா மனுஷங்களால சுயமா சிந்திக்க முடியும். அப்படி சுயமா சிந்திச்சு செயல்பட விடாம பண்றதுதான் அடிமைத்தனத்தோட அடிப்படை. அடிமையா இருக்கிறவங்க அவங்களோட முதலாளிக்கு கட்டுப்பட்டுத்தான் இருந்தாகணும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், தலகீழா குதினாலும் குதிச்சாகணும், மறு பேச்சு பேச முடியாது. இதுக்கு பயம்தான் காரணம். அப்படி சொன்னதை கேட்கலனா உடலாலையும் மனசாலையும் டார்ச்சர் பண்ணி பாடா படுத்திடுவாங்க. மைண்ட கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு கேரக்டர் எதுக்கும் துணிஞ்சவனா இருப்பான், தைரியசாலி. ஆனா ஒரு கட்டத்துல எதிரிகிட்ட மாட்டிக்குவான். அந்த எதிரி அவனை அடிமையா மாத்த நினைப்பான். அவனை டார்ச்சர் பண்ணுவான், கொடூரமான டார்ச்சர். கொஞ்ச நாள்ல அந்த எதிரிக்கு அவன் தனக்கு அடிமையாயிட்டான்னு நம்பிக்கை வந்துடும். அப்போ அந்த புது அடிமையை கூப்பிட்டு ஷார்ப்பான கத்திய அவன் கையில கொடுத்து தாடிய ஷேவ் பண்ணி விட சொல்லுவான். அந்த அடிமை நினைச்சிருந்தா ஒரே ஒரு இழுப்புதான், எதிரியோட உயிர் போயிடும். ஆனா அவனால அந்த சவரக்கத்திய ஆயுதமா பயன்படுத்த முடியாது. எதிரிய கொல்ல முடியாது. அவனோட தைரியம் எல்லாம் வடிஞ்சு போயிருக்கும். அதுதான் அவன் அக்மார்க் அடிமை ஆயிட்டாங்கிறதுக்கான ப்ரூஃப். இங்கேயும் காலின் ஸ்டான்கிற அழகான தைரியமான 20 வயசு பொண்ணு கேமரன் ஹூக்கர் ஜானிஸ்ங்கிற ஜோடிக்கிட்ட அடிமையாயிட்டா. அதுவும் செக்ஸ் ஸ்லேவ். இது கலிபோர்னியாவை மட்டும் இல்ல, அமெரிக்காவை மட்டும் இல்ல, உலகத்தையே உலுக்குன கதை. இந்த சம்பவம் நடந்து 20-30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கதைக்கு உயிர் வந்துச்சு. ஜோடி ஃபாஸ்டருக்கு நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள்னால அமெரிக்கால இருக்கிற லேட்டஸ்ட் ஜெனரேஷனுக்கு கூட இந்த கதைய தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை உருவாச்சு. FBI-யோட வரலாற்றிலேயே இதுக்கு இணையானது இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு வழக்கு இது. அப்படி என்னதான் நடந்துச்சு? அதை தெரிஞ்சுக்க 48 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1976க்கு போகணும். 1976 ஜனவரி 31 அன்னைக்கு மார்லிஸ் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜான் பரோத் கூட சிக்கோல இருக்கிற ஃப்ளீ மார்க்கெட்டுக்கு போனா. அவ அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பக்கம்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜானுக்கும் சின்ன சண்டை வந்துடுச்சு. அதனால பாதியிலேயே கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. அவன் அவளை வீட்ல விடுறதா சொன்னான். ஆனா அவ கேட்கல. கொஞ்சம் தூரம் நடந்து போனவ பின்னாடி திரும்பி பார்த்தா. ஜான் வருவான்னு எதிர்பார்த்தா. ஆனா அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தான். மார்லிஸ் மெதுவா நடந்து மேங்க்ரோவ் அவென்யூக்கு வந்தா. அவளுக்கு நடிகை ஆகணும்னு ஆசை. அந்த கனவோடத்தான் இந்த ஊருக்கு வந்திருந்தா. நடிகை ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற பொண்ணு அவ. அவளோட கண்ணே போதும், எல்லாரையும் அடிமை ஆக்கிடும். இப்போ ஒரு செலிபிரிட்டிக்கான ஆட்டிடியூடோட ஒய்யாரமா மேங்க்ரோவ் அவென்யூல நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்போ கேமரன் ஹூக்கர், ஜானிஸ் 2 பேரும் கார்ல வந்தாங்க. ப்ளூ கலர் கார். மார்லிஸ பார்த்து, ரைடு வேணுமா அப்படின்னு கேமரன் ஹூக்கர் கேட்டான். இல்ல வேண்டாம் சட்டுன்னு சொன்னான். ஏன், வாங்க டிராப் பண்றோம். இல்ல, வீடு பக்கத்துல தான் இருக்கு, தேங்க்ஸ் எனிவே. அட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்தான். காருக்குள்ள ஜானிஸ் இருந்தா. அவளை பார்த்ததும் மார்லிஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தைரியமா போலான்னு தோணுச்சு. கேமரன் ஹூக்கரை பார்த்தாலும் ஏதும் சந்தேகம் வர்ற மாதிரி தோணல. பெரிய சைஸ் கண்ணாடி போட்டிருந்தான். வலது பக்கம் வகுடு எடுத்து சீவி இருந்தான். இடது கண்ணை மறைக்கிற மாதிரி நீளமான முடி, சிரிச்ச முகம். அதனால கார்ல ஏறிக்கிட்டா. கேமரன் ஹூக்கர் வண்டிய மெதுவா ஓட்டினான். மார்லிஸ் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். நான் கேமரன் ஹூக்கர், இவ ஜானிஸ். ஹாய் ஹாய், நான் மார்லிஸ். நைஸ் நேம். எங்கிருந்து வரீங்க? நான் இப்போ சிக்கோல இருக்கேன். அங்கதான் போகணுமா? ஆமா. யார் கூட இருக்கீங்க? நான் தனியா தான் இருக்கேன். கொஞ்ச நாள் தான் ஆச்சு இங்க வந்து. பாய் ஃப்ரெண்ட் இங்கதான் பக்கத்துல இருக்கான், வேற யாரும் கூட இல்ல. அவ்வளவுதான். கேமரன் ஹூக்கருக்கு இவதான் சரியான ஆளுன்னு தோணுச்சு.
வேலையை காட்டிடலாம்னு முடிவு பண்ணினான். ஜானிஸ்க்கும் கேமரான் இவளை கடத்த போறான்னு தோணிடுச்சு. அவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா. ஜானிஸோட நடவடிக்கையும் கேமரான் ஹூக்கரோட மொழியும் சரியில்லைன்னு மார்லிஸ்க்கு பட்டுச்சு. கார்ல இருந்து இறங்கிடலாம்னு பார்த்தா. நான் இங்க இறங்கிக்கிறேன், வீடு பக்கத்துல தான், நடந்தே போயிடுவேன் அப்படின்னு சொன்னா. அவன் ஒத்துக்கல. நிறுத்துங்க, இல்லன்னா வண்டியில இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு கோவமா சொன்னா. உடனே கேமரான் ஹூக்கர் ராட்சசனா மாற ஆரம்பிச்சான். வண்டியை நிறுத்திட்டு கத்தியை எடுத்து அவ கழுத்துல வச்சான். அவளை இறுக்கமா புடிச்சுக்கிட்டான். நகந்தன்னா கழுத்தை அறுத்துடுவேன், அமைதியா உட்காரு அப்படின்னு சொன்னான். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் இத பாத்துடக்கூடாதுங்கிறது அவனுக்கு முக்கியம். ஜானிஸ திரும்பி பார்த்தா மார்லிஸ். அவ இவளை பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டா. கேமரான் ஹூக்கர் ரெடியா வச்சிருந்த ஹெட் பாக்ஸை எடுத்துட்டு வந்தான். எப்போனாலும் நம்ம கிட்ட ஒரு பொண்ணு நிச்சயமா மாட்டும்னு அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சு பிளான்டா இருந்திருக்கணும். தன்னோட மனைவி ஜானிஸ் உதவியோட மார்லிஸ் தலையில ஹெட் பாக்ஸ மாட்டினா. அந்த பாக்ஸுக்கு உள்ள ஃபோம் இருந்துச்சு. அவளுக்கு மூச்சு முட்டுங்கிறத பத்தியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாம அதை மாட்டி விட்டான். இப்ப அவ என்ன கத்தினாலும் அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. ஸ்க்ரூ வச்சு பாக்ஸ டைட் பண்ணினா. வண்டி வேகம் எடுத்துச்சு. 65 கிலோமீட்டர் அந்த ஹெட் பாக்ஸோடையே மார்லிஸ் டிராவல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அவ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்கிறது அவ உடம்பு குலுங்கறதுல இருந்து தெரிஞ்சுது. சீக்கோல இருந்து ரெட் பிளஃபுக்கு வந்து சேர்ந்தாங்க. காரை கராஜ்ல விட்டுட்டு கராஜோட கதவை மூடினாங்க. அப்புறம் வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற டஞ்சனுக்கு அவளை தூக்கிக்கிட்டு போனாங்க. டஞ்சன் கதவை திறக்கவும் அது அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. யானையே நின்னாலும் தடவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நல்ல கும்மிருட்டு. அவங்களோட காலடி சத்தத்தை கேட்டு 2-3 வவ்வால் குறுக்க நெடுக்க பறந்து போச்சு. கிரீச் கிரீச்னு சத்தம் போட்டுக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பறந்துச்சு. படபட படபடன்னு ரெக்க அடிக்கிற சத்தமும் கேட்டுச்சு. 2 பேரும் அவளை தூக்கிக்கிட்டு உள்ள அடியெடுத்து வச்சு நிதானமா படியில கீழே இறங்கி போகவும் அந்த டஞ்சனுக்குள்ள இப்போ ஒரே ஒரு குண்டு பல்பு எரிஞ்சுது. சன்னமான வெளிச்சம். அவளை நின்ன வாக்குலையே வச்சு அவளோட கை 2ஐயும் சங்கிலியால கட்டுனாங்க. ஹெட் பாக்ஸ கழட்டி விட்டான். அவ அரை மயக்கத்துல இருந்தா. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளியவும் அவ சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. கேமரன் ஹுக்கருக்கு அவளை டார்ச்சர் பண்ண பிடிச்சிருந்துச்சுனாலும் அவ போடுற சத்தம் பிடிக்கல. மறுபடியும் ஹெட் பாக்ஸ தலையில மாட்டி விட்டுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவளோட குரல் வளைய கட் பண்ணிட்டா என்னன்னு அவனுக்கு ஒரு விபரீதமான எண்ணம் வந்துச்சு. ஜானிஸ் கிட்ட வந்து தன்னோட ஐடியாவை சொன்னான். அதுக்கு ஜானிஸ் சம்மதிக்கல. அப்போ அவன், நீ மட்டும் எனக்கு இப்போ உதவி பண்ணலன்னு வெயி, மார்லிஸ்க்கு என்ன நடக்க போகுதோ அது உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னான். அவ பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அவளுக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த அரக்கனை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அவன் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதனால சம்மதிச்சா. மார்லிஸ தூக்கிக்கிட்டு பாத்ரூமுக்கு கொண்டு போனாங்க. அவ சத்தம் போடாதபடி ஏற்கனவே அவ வாய்க்குள்ள துணிய திணிச்சு வச்சிருந்தான். கையையும் காலையும் இருக்க கட்டியிருந்தான். கொஞ்ச நேரம் திமிரிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே அடங்கிட்டான். அவளை பாத்ரூம் தரையில போட்டுட்டு ஷார்ப்பான கத்தியை எடுத்துக்கிட்டு வந்தான். மறுபடியும் மார்லிஸ் திமிருனா. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. மெதுவா அவ கழுத்துல கத்தியை இறக்கினான். அப்படியே குரல் வளைய கட் பண்ணணும்னு தான் பிளான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிச்சுது. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அவளோட உயிர் போயிடுச்சு. கொல்ற அளவுக்கு தன்னோட புருஷன் போயிட்டான்னு நினைக்கவும் தன்னையும் என்ன வேணா செய்வான்னு பயப்பட ஆரம்பிச்சா ஜானிஸ். அந்த செகண்ட்ல இருந்து அடிமை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா. அவன் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தா. ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. மார்லிஸ கார்ல தூக்கி போட்டுட்டு கிளம்பினாங்க. 50 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மெயின் ரோட்ல இருந்து பிரிஞ்சு ஒரு மண் ரோட்ல கொஞ்ச தூரம் போய் காடு மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவளோட ட்ரெஸ், ஹேண்ட்பேக், வாட்ச் எல்லாத்தையும் எரிச்சிட்டு அவளையும் குழி தோண்டி புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியா தூங்கிட்டாங்க. 10 மணி நேரம்தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நடிகையாக ஆசைப்பட்ட அழகி அரை நாள்ல பொணமாயிட்டா. ஆவியா சுத்த ஆரம்பிச்சா. நீங்க எப்பவாச்சும் ஹிட்ச் ஹைக் பண்ணிருக்கீங்களா? ரோட்ல போகிறப்ப தெரியாதவங்க கிட்ட லிஃப்ட் கேக்குறது, பைக்ல, கார்ல, அவ்வளவு ஏன்
லாரியில கூட லிஃப்ட் கேட்டு போவாங்க. நம்ம ஊர்ல பெரும்பாலும் போற இடத்துக்கு வண்டி கிடைக்கலன்னா இப்படி லிஃப்ட் கேட்டுட்டு போறதுண்டு. ஆனா வெளிநாடுகள்ல இத ஒரு விளையாட்டாவே செய்வாங்க. அவங்களுக்கு அது ஒரு த்ரில். தெரியாதவங்க வண்டியில ஏறி அவங்க கூட பேசிக்கிட்டே போறது சிலருக்கு ஜாலியா இருக்கும். இப்படி ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் நிறைய பேரு லவ்வர்ஸா மாறின கதையெல்லாம் இருக்கு. ஏன் புருஷன் பொண்டாட்டியா கூட ஆகி இருக்கிறாங்க. ஹிப்பீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஹிட்ச் ஹைக்கிங் விளையாட்ட அடிக்கடி செய்வாங்க. ஹிட்ச் ஹைக்கிங் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறைனாலும் சில நாடுகள்ல இதுக்கு தடை இருக்கு. ஏன்னா இதனால குற்றங்கள் நடக்கிறது அதிகமானதால சில நாடுகள்ல சட்டப்படி தடை செஞ்சிருக்கிறாங்க. சில நாடுகள்ல குறிப்பிட்ட பகுதியில மட்டும் ஹிட்ச் ஹைக்கிங்க்கு தடை இருக்கு. ஹிட்ச் ஹைக்கிங்ல லிஃப்ட் கேட்கறவங்களும் குற்றச்செயல்ல ஈடுபடுறாங்க, லிஃப்ட் கொடுக்கறவங்களும் குற்றச்செயல்ல ஈடுபடுறாங்க. அதனால இது ஒரு விபரீதமான விஷயமாவே இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. அப்படி ஒரு விபரீத விளையாட்டை விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா காலின் ஸ்டான். 20 வயசு அழகி, துருதுருன்னு இருப்பா, குட்டி உதடு. அவ வாய குவிச்சு பேசுறத பார்த்தா ஏதோ குருவி பேசுற மாதிரி இருக்கும். அவகிட்ட யாராச்சும் ஒரு தடவை பேசினா போதும், ரொம்ப பிடிச்சு போயிடும். அவ அன்னிக்கு தன்னோட ஃப்ரெண்ட சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா. மே மாசம் 1977 மார்லிஸ் காணாம போனதுக்கு இல்ல மார்லிஸ் கொல்லப்பட்டதுக்கு அடுத்த வருஷம். அவ தன்னை ஹிட்ச் ஹைக்கிங்ல எக்ஸ்பர்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அன்னிக்கு மட்டுமே 2 பேர் கூட அப்படி போயிருந்தா. ஆனாலும் யார் கூட போகணுங்கிறதுல அவளுக்கு ஒரு கவனம் உண்டு. ஆளை பார்த்து தான் ஏறுவா. அப்போ ஃப்ரெண்ட பார்க்க போற சந்தோஷத்தோட ரெட் பிளஃப் ரோட்ல நின்னுகிட்டு இருந்தா. ப்ளூ கலர் கார் வந்துகிட்டு இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோட வலது கையை நீட்டி பெரு விரல ஒசத்தி லிஃப்ட் கேட்டா. கார் நின்னுச்சு. உள்ள ஒரு ஜோடி இருந்தாங்க. பின் சீட்ல குழந்தை இருந்துச்சு. அதனால தைரியமா வண்டியில ஏறிட்டா. காலின் ஸ்டான் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். நான் கேமரான் ஹூக்கர், இவ ஜானிஸ். ஹாய் ஹாய், நான் காலின் ஸ்டான். நைஸ் நேம். எங்க இருந்து வரீங்க? நான் இப்போ சீகோல இருக்கேன். அங்கதான் போகணுமா? ஆமா. யார் கூட இருக்கீங்க? நான் தனியா தான் இருக்கேன். கொஞ்ச நாள் தான் ஆச்சு இங்க வந்து. பாய் ஃப்ரெண்ட் இங்கதான் பக்கத்துல இருக்கான். வேற யாரும் கூட இல்ல. இப்படியான ஒரு ஆளத்தான் கேமரன் ஹூக்கர் தேடிக்கிட்டு இருந்தான். கேமரன் ஹூக்கருக்கு இவதான் சரியான ஆளுன்னு தோணுச்சு. வேலைய காட்டிடலாம்னு முடிவு பண்ணினான். காலின் ஸ்டான் அந்த குழந்தையோட விளையாடிக்கிட்டே வந்தா. ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கிறோம்னு அவளுக்கு அப்போ தெரியாது. கராஜ்ல வந்து காரை நிறுத்துறப்போ காலின் ஸ்டான் தலையில ஹெட் பாக்ஸ் இருந்துச்சு. டஞ்சன்ல அவளை கட்டி போட்டான். இதுக்கு முன்னாடி மார்லிஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு விலாவாரியா சொன்னான். ஒத்துழைக்கலனா அவளோட கதிதான்னு மிரட்டுனான். காலின் ஸ்டான் கிட்ட இருந்த உற்சாகம், சிரிப்பு எல்லாம் வடிஞ்சு போச்சு. முதல்ல காலின் ஸ்டானை எதுவுமே பண்ணல. அவளை வழிக்கு கொண்டு வரதுக்கான வேலையில இறங்கினான். கேமரன் ஹூக்கரும் ஜானிஸும் தூங்குற பெட்டுக்கு கீழே ஒரு சவப்பெட்டிக்குள்ள காலின் ஸ்டானை வச்சான். ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் அவ அந்த பொட்டிக்குள்ளேயே இருக்க வேண்டியிருந்துச்சு. அந்த வீட்ல 2 பொன் குழந்தைங்க இருந்தாங்க, குட்டி பொண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த குழந்தைங்கள பாத்துக்கிறதும் வீட்டை கிளீன் பண்றதும் காலின் ஸ்டானோட வேலை. மத்த நேரத்துல அவ அந்த பொட்டிக்குள்ள போயிடணும். அவ பொட்டிக்குள்ள இருக்காங்கிற விவரம் அந்த 2 குழந்தைங்களுக்கும் தெரியாது. பெட்டுக்கு கீழே அவ பொட்டிக்குள்ள இருக்கிறப்போ அந்த கட்டில்ல 2 பேரும் உல்லாசமா இருப்பாங்க. கீழே ஒரு பொண்ணை வச்சுட்டு இப்படி இருக்கிறது கேமரன் ஹூக்கருக்கு ஜாலியா இருந்துச்சு. அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தான். சரியான சேடிஸ்ட், சைக்கோ. அப்புறம் அவளை அடிக்கிறது, டார்ச்சர் பண்றதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சான். காலின் ஸ்டான் கூட செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு கணவன் கிட்ட மனைவி ஒப்பந்தம் போட்டிருந்தா. அது அவனும் ஏத்துக்கிட்டான். அதனால முதல்ல அவளை பாலியல் ரீதியா டார்ச்சர் மட்டும் பண்ணுவான். அப்புறம் மனைவியோட உறவு வச்சுக்குவான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் போட்ட ஒப்பந்தத்தை மீற ஆரம்பிச்சிட்டான். இதனால காலின் ஸ்டானுக்கு எக்ஸ்ட்ரா டார்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு. பாலியல் ரீதியான தொல்லைகளோட பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாக வேண்டியிருந்துச்சு. அவன் அவளுக்கு பண்ண டார்ச்சரெல்லாம் சொல்றதுக்கே வாய் கூசுது. இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு அவ எப்படிதான் இருந்தாலும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை காப்பாத்த யாராச்சும் வருவாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம இங்கிருந்து தப்பிச்சு போயிட முடியும், இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையில அவ நாட்களை கடத்திட்டு இருந்திருக்கணும். பொட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்தா அவளுக்கு என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியாது. பயம்,
பயம் பயம் அவளை முழுக்க ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அவனோட அடிமையா அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருந்தா. கேமரன் ஹூக்கர் பண்ற டார்ச்சர்னால வலியில துடிச்சா அவன் இன்னும் டார்ச்சர் பண்ணுவான். வலிய தாங்கிக்கிட்டா அவனோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். காலின் ஸ்டான் இத புரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி கேமரன் ஹூக்கர் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டா. அவன் ஆசைக்கு இணங்கி போனா அவனோட கடுமையான சுபாவம் மாறுறதையும் புரிஞ்சுக்கிட்டா காலின் ஸ்டான். இப்போ அவ வீட்டை விட்டு வெளியில வந்து தோட்டத்திலையும் வேலை பார்க்க முடியுது. ரொம்ப நாள் கழிச்சு சூரிய வெளிச்சத்தை பார்த்த அவளுக்கு அடக்க முடியாம அழுக வந்துச்சு. தலைய ஒசத்தி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நின்னா. உடஞ்சு அழுதா. அன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட சுதந்திரத்தை மீட்டெடுக்க ஆரம்பிச்சா. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா அவளோட குடும்பத்தை போய் பார்த்துட்டு வர்ற அளவுக்கு. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணலாம்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். த கம்பெனி இருக்கே, அவங்க உன்ன மாதிரி அடிமைங்களோட நடவடிக்கைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சின்னதா அசைஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன மாதிரி 10 மடங்கு மோசமான கும்பல் அது, ஜாக்கிரதை. கேமரன் ஹூக்கரை விட இந்த கம்பெனி தான் அவளை பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவன் அடிக்கடி அதை அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தான். த கம்பெனி ஒரு பெரிய அமைப்புன்னும், இந்த நகரத்துல அவள மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான அடிமைங்க எல்லாத்தையும் கண்காணிக்கிறது தான் அதோட வேலைன்னு சொல்லியிருந்தான். மாஸ்டர் சொல் பேச்சு கேட்காத அடிமைங்களை அந்த கம்பெனிக்கு கொண்டு போய் கொடூரமா டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சிருந்தான். அவ இங்கிருந்து தப்பிக்க பார்த்தா அவளோட குடும்பத்தையும் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொன்னான். எதை வச்சு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு அணுவா அவளுக்கு விவரிச்சிருந்தான். கம்பெனிங்கிற பேரை கேட்டாலே போதும், அவ அடங்கி ஒடுங்கி போயிடுவா. அதனால எப்பவும் போல இப்பவும் அவனோட சொல் பேச்ச தட்டாம நடந்துகிட்டா. காலின் ஸ்டான ரொம்ப மாசம் கழிச்சு பார்த்த அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு கேமரன் ஹூக்கரை பிடிக்கல. அத பத்தி அவகிட்டயும் பேசினாங்க. இப்படி பேசினீங்கன்னா மறுபடியும் உங்க கண்ணுலயே படமாட்டேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேட்டுக்கல. அவ இஷ்டம்னு விட்டுட்டாங்க. கேமரன் ஹூக்கரை பொறுத்த வரைக்கும் 7 வருஷம் நல்லபடியா போச்சு. அதுக்கப்புறம் காலின் ஸ்டான வெளியில ஒரு மோட்டல்ல வேலைக்கெல்லாம் அனுப்பினான். அவனுக்கு காலின் ஸ்டான அவனோட 2வது மனைவியா ஆக்கிக்கணும்னு ஆசை. அந்த நினைப்பு அவனுக்குள்ள அசுரத்தனமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அது ஜானிஸ்க்கு பிடிக்கல. கேமரன் ஹூக்கரோட விதி விளையாட ஆரம்பிச்சது அப்பதான். ஜானிஸும் கொலின் ஸ்டானும் இப்போ ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. ஜானிஸுக்கு ஏற்கனவே மனசு ஃபுல்லா குற்ற உணர்வு, யார்கிட்டையும் கொட்டி தீர்த்துக்க முடியாம இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் காலின் ஸ்டான் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. என்ன கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து என்னையும் உன்ன மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தான். டார்ச்சர் பண்ணான், பிரெயின் வாஷ் பண்ணான். நான் சின்ன பொண்ணு, என்ன பண்றதுனே தெரியல. அவன்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னா. அதுதான் காலின் ஸ்டானுக்கு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. இந்த கம்பெனிக்கும் கேமரன் ஹூக்கருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஜானிஸ் சொல்லாம விட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையில இந்த கம்பெனின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. 2 பேரும் எஸ்கேப் ஆக பிளான் போட்டாங்க. கேமரன் ஹூக்கர் வெளியூர் போயிருந்த ஒரு நாள்ல ஜானிஸ், ஸ்டான், இதுதான் சரியான நாள், 2 பேரும் கிளம்பிடுவோம். ஆனா போலீஸுக்கு போக வேண்டாம், அவன் சரியாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சினா. ஸ்டான் சரின்னு ஒத்துக்கிட்டா. 2 பேரும் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போனாங்க. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற ஸ்டாக்ஹோம்ல 1973ல நடந்த ஒரு பேங்க் ராபரிக்கு அப்புறமா இந்த பேரு பிரபலமாச்சு. பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக பணைய கைதிகளா அங்கிருந்த ஊழியர்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. 6 நாள் முடிஞ்சு அவங்கள விடுவிச்சதும் அவங்களுக்கு நடந்த அநீதியையும் தாண்டி அவங்கள கடத்தினவங்க மேல ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசினாங்க. இத பத்தி டிவில அப்போ பேசின நீல்ஸ் பெய்ரோட்ங்கிற குற்றவியல் மற்றும் உளவியல் வல்லுனர் தான் இந்த டேர்ம முதல்ல உபயோகிச்சாரு. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, மாயாவி படத்துல ஜோவ சூர்யா இப்படிதான் அடைச்சு வச்சிருப்பாரு. ஆனா ஜோக்கு சூர்யா மேல காதல் வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஸ்டான் விஷயத்திலயும் நடந்துச்சு.
விட்டா போதுண்டா சாமின்னு கிடைச்ச சந்தர்ப்பத்துல ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம் 2 பேரும். ஆனா இத்தனை வருஷமா ஹுக்கரோட இருந்த ஸ்டானுக்கு திடீர்னு அவன் நினப்பு வரவும் அங்க இருந்து கேமரன் ஹுக்கருக்கு ஸ்டான் கால் பண்ணான். அவன் ஹலோ அப்படின்னு சொன்னான். இவ எதுவுமே சொல்லல. ஃபோன் பண்ணாளே தவிர பேச்சு வரல. ஹலோ யாரு? ஹுக்கர், நான் தான். உன்னை விட்டு போறேன். 2 பேருமே போறோம். எங்களை விட்டுரு அப்படின்னு தன்னை மீறி அழுதா ஸ்டான். கேமரன் ஹுக்கர் திட்டுவான்னு எதிர்பார்த்தாங்க. கோவத்துல கத்துவான்னு நினைச்சாங்க. இதுக்கப்புறம் அவன் என்ன செய்வானோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவன் உடஞ்சு அழுதான். போனை கட் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஜானிஸ்க்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அவ போலீஸுக்கு போகல. 2 பேருமே அந்த ரகசியத்தை பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஆனா அவ்வளவு பெரிய ரகசியத்தை, அவ்வளவு மோசமான ரகசியத்தை ஜானிஸால ரொம்ப நாள் உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியல. நஸ்ரீன் சர்ச்சுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்டா ஜானிஸ். அவ உடம்பு முழுக்க குற்ற உணர்வு நிறைஞ்சு இருந்துச்சு. 1976 இருந்து இப்போ 1984 வரைக்கும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் பாஸ்டர் கிட்ட ஒண்ணு விடாம சொன்னா. அதுக்கப்புறம் போலீஸ் வரவும் ஜானிஸ் பயப்பட ஆரம்பிச்சா. கேமரன் ஹூக்கர் அவளை சும்மா விடமாட்டான்னு நினைச்சா. அவ கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்னும் அவளுக்கு எதிராவே போயிடும்னு பயந்தா. அவ ஒத்துழைச்சான்னா போலீஸ் அவளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும்னு, இம்யூனிட்டி கொடுக்கும்னு சொன்னாங்க. பாஸ்டர் கிட்ட சொன்னத அப்படியே ஒண்ணு விடாம போலீஸ் கிட்டையும் சொன்னா. காலின் ஸ்டான விசாரிச்சாங்க. அவளும் நடந்ததை அப்படியே சொன்னா. 2 பேர் சொன்னதும் ஒத்துப்போச்சு. மார்லிஸ் பத்தின விவரங்களையும் சொன்னாங்க. இப்ப போலீஸ் 2 விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒரு ஆழ்கடத்தலும் கொலையும் சேர்ந்த வழக்கு, இன்னொன்னு ஆழ்கடத்தல் வழக்கு. காலின் ஸ்டான் விவகாரத்துல தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா மார்லிஸ், ஜானிஸோட வாக்குமூலம் தவிர வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. காலின் ஸ்டான் அங்க வர்றதுக்கு முன்னாடியே மார்லிஸ் இறந்து போயிட்டதால அவளை வச்சும் ஒன்னும் ஆக போறதில்ல. மார்லிஸோட எலும்பு கூடி இல்லாம கேமரன் ஹூக்கருக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. அதனால மார்லிஸ் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரே வழி. ஜானிஸ கூட்டிட்டு கிளம்பினாங்க. தேடுதல் வேட்டை தொடங்கிச்சு. வீட்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மெயின் ரோட்ல இருந்து பிரிஞ்சு ஒரு மண் ரோடு கொஞ்ச தூரம் போய் ஒரு காடு மாதிரியான இடத்துக்கு வந்தது ஜானிஸ்க்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா எக்ஸாக்டா எந்த இடத்துல திரும்பணும்னு அவளுக்கு தெரியல. வலதுபுறம் திரும்பினதா சொன்னா. அதனால வலதுபுறம் இருக்கிற ஒவ்வொரு ரோட்டையும் ஒண்ணு விடாம போய் பார்த்தாங்க. போலீஸ் தரப்புலையும் மார்லிஸ்க்கு நீதி கிடைக்கணும்னு கடுமையா போராடினாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அது அடர்ந்த மரம் இருக்கிற இடம். குடியிருப்பு பகுதியா இருந்தா ஏதாச்சும் அடையாளம் வச்சிருந்திருக்க முடியும். அங்க எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதை தான். ஜானிஸ் கடைசியா ஒரு இடத்த காட்டி இங்கதான் புதைச்சோன்னு சொன்னா. உறுதியா சொன்னா. அந்த இடத்த சல்லடை போட்டு தேடினாங்க. ஆனா எதுவும் கிடைக்கல. சரி, ஜானிஸோட வாக்குமூலத்தை வச்சு வழக்க நடத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. அது எடுபடாதுன்னு தெரிஞ்சாலும் முயற்சி எடுத்து பார்த்தாங்க. அவங்க நினைச்சது மாதிரி அந்த வழக்கு தோல்வியில முடிஞ்சது. மார்லிஸ கடத்திட்டு போய் கொன்னதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா கேமரன் ஹூக்கர். கடைசி வரைக்கும் அவன் ஒத்துக்கவே இல்லை. தீர்ப்பும் அவனுக்கு சாதகமாத்தான் வந்துச்சு. காலின் ஸ்டான கடத்திட்டு போனது, பாலியல் குற்றத்துல ஈடுபட்டது, அவளை பாலியல் வன்கொடுமை செஞ்சது, சட்ட விரோதமா சிறைப்பிடிச்சு வச்சதுன்னு கேமரன் ஹுக்கர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாச்சு. இவ்வளவுக்கு அப்புறம் கேமரன் ஹுக்கர் அசரலையே, கொஞ்சம் கூட வருத்தப்படலையே. இந்த மாதிரி ஒரு சைக்கோவை என் வாழ்நாள்ல நான் பார்த்தது இல்ல. அவன் இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கானோ அதுக்கு அப்படியே நேர்மாறா நடந்திருக்கான். உருவத்தை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இவன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவன் உயிரோட இருந்தான்னா எந்த பொண்ணுக்கும் எந்த நேரத்திலையும் என்ன வேணும்னாலும் ஆகலாம். அதனால 104 வருஷம் ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்கிற அப்படின்னு ஜட்ஜு சொன்னார். காலின் ஸ்டான் வழக்கு இதோட முடிஞ்சது. ஆனா மார்லிஸோடது கொஞ்ச நாள் ஏதாச்சும் லீடு கிடைக்குமான்னு போலீஸ் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. அந்த வழக்கு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மார்லிஸ்
நிம்மதி இல்லாம அலைய ஆரம்பிச்சாளா? அவளோட அப்பார்ட்மெண்ட்லயே அவ ஆவியா சுத்த ஆரம்பிச்சாளா? யாராச்சும் அவளுக்கு உதவுவாங்கன்னு காத்துட்டு இருந்தாளா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது நம்மளோட அனுபவங்களை மீறினது. ஆனா ஜோடி ஃபாஸ்டர் அத முழுசா நம்பினாங்க. மார்லிஸ் இருந்த வீட்ல இருந்து ஜோடி ஃபாஸ்டர் வேற வீட்டுக்கு போன அப்புறம் எதுவும் நடக்காதுன்னு நினைச்சா. மார்லிஸ் பின்னாடியே துரத்திட்டு வந்தா. வீட்ல அமானுஷ்யமா நடக்கிறது நின்னுடுச்சுனாலும் கனவு மட்டும் விடாம வந்துகிட்டே இருந்துச்சு. எப்பவும் போல வர்ற அதே ஜோடி, ப்ளூ கார், 2 பேரும் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கனவுல திடீர்னு ஒரு நம்பர் வந்துச்சு, 35.76. இந்த நம்பர் அடிக்கடி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேபிட்டல் ஏ, அப்புறம் நம்பர் 17. ஜோடி ஃபாஸ்டருக்கு இது என்னன்னு ஒண்ணுமே புரியல. 2008 ஒரு நாள் பழைய அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து 8 வருஷம் கழிச்சு ரெட் பிளஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணாங்க. நான் ஜோடி ஃபாஸ்டர் சீகோல இருந்து கால் பண்றேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி மார்லிஸ் இருந்த அபார்ட்மெண்ட்ல நான் இருந்தேன். வீட்ல அமானுஷ்யமா என்னென்னவோ நடந்துட்டு இருந்துச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கூட பண்ணேன். ஆனா யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்புறம்தான் மார்லிஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என் கனவுல வந்த விஷயமும் மார்லிஸ்க்கு நடந்த விஷயமும் ஒன்னா இருந்துச்சு. அவ என் மூலமா ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். இப்போ என் கனவுல நம்பர்ஸும் லெட்டர்ஸும் வருது. 35.76, A17. இது என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா இதுக்கும் மார்லிஸ் புதைக்கப்பட்டதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க பைத்தியம்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் இத சொல்லியே ஆகணும். ப்ளீஸ், ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பாருங்க. ப்ளீஸ். அவ சொன்ன மாதிரி தான் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா அத அப்படியே விட்டுறல. மறுபடியும் அந்த கேஸ ஓபன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஷன்ல இருந்த பழைய கேஸ்ல ஆக்டிவா இருந்த ஒரே கேஸ் இதுதான். அது போக மார்லிஸ் குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கணும்னு நினைச்சாங்க. கேஸ் ரீஓபன் ஆச்சு. ஜோடி ஃபாஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு டிடெக்டிவ அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் நிறைய கேள்வி கேட்டாரு. எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மறுபடியும் ஹைவேல ஒரு விசிட் பண்ணாங்க. ஹைவே 44 தாண்டின அப்புறம் A17 ஒரு ரோடு இருந்துச்சு. ஜோடி ஃபாஸ்டர் கனவுல சொன்ன நம்பர். மறுபடியும் ஜானிஸை கான்டாக்ட் பண்ணி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. ஆனா ஜானிஸ்க்கு அவளை ஏதோ கேஸ்ல மாட்டி விட்டுருவாங்களோன்னு பயம். அப்படிலாம் ஏதும் ஆகாதுன்னு சமாதானப்படுத்தி இம்யூனிட்டி வாங்கி கொடுத்த அப்புறமா அவ பேசினா. இப்ப மார்லிஸ புதைச்ச இடம் பத்தி வேற சில தகவல் அவகிட்ட இருந்து கிடைச்சது. ஆனா அந்த இடம் ரொம்ப பெருசுங்கிறதால எக்ஸாக்டா எந்த இடம்னு தெரியாம பணத்தை தோண்டி எடுக்கிறது கஷ்டம், இம்பாசிபிள்னே சொல்லலாம். ஹைவே 44ல A17 ரோட தாண்டி ஒரு இடத்த ஜானிஸ் காட்டினாங்க. ஆனா முன்ன மாதிரியே இப்பவும் மார்லிஸ் கிடைக்கல. 2021 மார்லிஸ் காணாம போய் 45 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸ்ல ஒரு தகவல் கிடைச்சது. புதுசா வந்திருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜானிஸ் சொன்ன லொகேஷனை மேப் பண்ணா அது 35.77ன்னு சொல்லுச்சு. ஜோடி ஃபாஸ்டர் சொன்னது 35.76. ஜோடி ஃபாஸ்டர் அந்த ஏரியா பக்கமே போனதில்ல. ஜானிஸ் வீட்ல இருந்து மார்லிஸ புதைச்ச இடம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா கனவுல அவங்களுக்கு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நிஜத்துல அப்படியே ஒத்துப்போச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த கேஸுக்கு முடிவு தெரியல. மார்லிஸ் இன்னமும் ஆவியாத்தான் சுத்திட்டு இருக்காளோ என்னவோ. இந்த வழக்கு எவ்வளவோ வகையில முக்கியம்னாலும் போலீஸ் தரப்புல இதை எப்படி கையாண்டாங்கங்கறத முக்கியமா சொல்லி ஆகணும். ஜானிஸுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியும். ஆனா அவ சூழ்நிலை கைதிங்கிறத புரிஞ்சு அவகிட்ட நடந்துக்கிட்டாங்க. அப்படி நடந்துக்கிட்டதால உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஜோடி ஃபாஸ்டரை அவங்களால ஈஸியா நிராகரிச்சிருக்க முடியும். அந்த கேஸ அப்படியே தூங்க விட்டிருக்க முடியும். அத செய்யல. தொடர்ந்து இந்த கேஸ பத்தி விசாரணை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஜோடி ஃபாஸ்டருக்கு நடந்தது வினோதமான விஷயம்தான். நம்ம மூளை அத நம்பாம இருக்கலாம். ஆனா எங்கேயோ ஒரு ஓரத்துல நம்ம இதயம் அதை ஏத்துக்கதான் செய்யுது இல்லையா? உலகம் முழுக்க வெவ்வேறு கேஸ்ல இப்படி நடந்திருக்கு. கனவுல நடக்கிற விஷயத்தால குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணமா 1827 இங்கிலாந்துல நடந்த ரெட் பார்ன் மர்டர் கேஸ்ல கனவு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. கனவுனால கொலை குற்றவாளியான ஸ்டீவன் லின்ஸ்காட் வழக்கு இன்னொரு வினோதம்.
பொதுவா நம்ம ஆழ் மனசோட வெளிப்பாடுதான் கனவுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது சிக்மண்ட் ஃப்ராய்டு உருவாக்குன கோட்பாடு. அவரோடது தப்பான அணுகுமுறைன்னு நிறைய பேரு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வர கனவெல்லாம் நம்ம ஆழ் மனசோட வெளிப்பாடா மட்டும்தான் எப்பவுமே இருக்கா? என்னடா இது, சம்பந்தமே இல்லாம இந்த கனவு வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா அந்த சம்பந்தமே இல்லாத கனவுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு கேஸோட அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். This episode was brought to you by House of Sapar. In a refined blend of passion and craftsmanship, House of Sapar enchants the senses with its creations. Each dessert is a work of art, the result of meticulous care in selecting ingredients and a mastery that defies time. In this culinary realm, creativity merges with tradition, offering a unique and unforgettable experience. With House of Sapar, taste becomes a sensory journey where each flavor is a meeting with the most exquisite elegance and pleasure. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Blade Shankar. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.